வணக்கம் மக்களே, எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் ஒரு அழகான மலை உச்சியில் கேம்பிங் பண்ணோம். அந்த இடத்துல நாங்கள் ஜீப் சஃபாரி, ட்ரெக்கிங், கேம்ஸ், ஃபால்ஸ், கேம்ப்ஃபயர், சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு நிறைய இடத்துக்கு போனோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அந்த ஜெர்னியை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் அந்த ஜெர்னியில் வந்து எங்கள் கூட கலந்துக்கோங்க. அதோட வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கொடைக்கானல் கேம்பிங். ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல் உங்களை வருக என்று வரவேற்கிறது. கொடைக்கானல் 2021 லாக்டவுனுக்கு அப்புறம் எந்த இடம்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம டைம் இருந்தால் போய் செக் பண்ணுங்க. இப்போ பூம்பாறைக்கு எப்படி போகிறது நம்ம பார்ப்போம். நம்ம சென்னையில இருந்து கிளம்புறோம். சென்னையில இருந்து தோராயமா 550 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி திண்டுக்கல், வத்தலக்குண்டு, கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறை ரோடு வழியா பூம்பாறைக்கு நம்ம போக போறோம். கொடைக்கானலுக்கும் பூம்பாறைக்குமான இடைப்பட்ட தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அப்ராக்சிமேட்டா 20 கிலோமீட்டர்ஸ் தான். கொடைக்கானல்ல இருந்து போயிட்டு இருக்கும் போது நாங்க பழனி டெம்பிள் மெஜஸ்டிக் வியூ பாயிண்ட்னு ஒரு இடத்த பார்த்தோம். அந்த இடத்துல இருந்து தூரத்துல உங்களுக்கு பழனி மலை ரொம்ப சின்னதா அழகா தெரியும். அது மட்டும் இல்லாம சைட்ல இருக்க மலைகளோட வளைவு நெளிவுகள், அந்த மலைகளோட ஸ்லோப்ல மரங்கள் பார்க்கறதுக்கு புல் படர்ந்த மாதிரி நமக்கு தெரியும். அவங்க சொல்ற மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்பவே மெஜஸ்டிக்கா இருந்துச்சு. அங்க கொஞ்ச நேரம் அந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப எங்க பயணத்தை நாங்க தொடர்ந்தோம். நான் வீடியோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த கேம்பிங் ஸ்பாட் மலையோட கொஞ்சம் மேலே இருக்கிறனால கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம ஆஃப் ரோடில் போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் காரில் வர ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல கிளியரன்ஸ் இருக்க காரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா எங்களை மாதிரி ஐயோ அங்கே இடிச்சிருமோ இல்லை இங்கே இடிச்சிருமோ பேசாம தலையில் தூக்கி வச்சுட்டு போயிடலாமாங்கிற மாதிரி தான் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் உங்களால் இந்த விவசாய நிலம் இருக்கும். அந்த விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு பார்க்கிங் ஸ்பாட் இருக்கும். அந்த இடத்துல நாங்கள் எங்கள் காரை பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல இருந்து கேம்பிங் ஆர்கனைசர்ஸே நம்மளை கேம்பிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கார்ல கிளியரன்ஸ் இருந்தாலும் நம்மளால போக முடியாது. ஏன்னா அப்படி ஒரு ஜெர்னி நமக்காக காத்துக்கிட்டு இருக்கும். கேம்பிங் ஸ்பாட் போறதுக்கு முன்னாடி ஃபன் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. 4 வீல் டிரைவிங்கிறனால சகதி, பாறை, அது இதுன்னு எல்லாத்து மேலேயும் டிரைவரை நான் ஏற்றினாப்புல. அதுக்கப்புறம் ஒரு வேற லெவல் வியூ நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி நான் சொல்றதை விட வீடியோல நீங்களே பாருங்க. பூம்பாறையில பார்த்தீங்கன்னா நிறைய கேம்பிங் ஸ்பாட்ஸ் இருக்கு. ஆனால் ரொம்ப சில பேர் தான் மலைக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நிறைய கேம்பிங் ஸ்பாட்ஸ் போயிருக்கோம். நாங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது சில விஷயங்கள் எதிர்பார்ப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சர்வீஸ், அதாவது டென்ட்டோட கிளீன்லினஸ், ரெஸ்ட் ரூம்ஸ், விளையாடுறதுக்கு கேம்ஸ், வெளியே உட்காரத்துக்கு டேபிள்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட், நம்ம போகிறது அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஃபுட் நல்லா இல்லைனா இன்ட்ரெஸ்ட்டும் எனர்ஜி எதுக்குமே இருக்காது. தேர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்கன்னு. நாங்கள் போயிருந்தப்போ இந்த 3 விஷயமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் போகும்போது 2 கேங்கில் 2 ஃபேமிலி வராங்க அண்ட் நீங்கள் தனியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அவங்க கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க டென்ட்ஸை தூரமாக தள்ளி போட்டு தருவாங்க. இந்த டென்ட் கேம்பிங் ஆர்கனைஸ் பண்றவங்க பேரு ராங் டர்ன் கிளப். இவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வீடியோவிலையும் வரும். அதனால நீங்க இந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிருந்த போது எப்போதுமே மூடு பனி, அதாவது மிஸ்ட்னால சூழ்ந்து இருந்துச்சு. அதனால எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளை வண்டியில் ஏற்றி வாங்கப்பா ட்ரெக்கிங் போகலான்னு கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இறங்கி நடக்க சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த வேலி, சமவெளி ஒன்று பார்ப்பீங்க. பார்க்க வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற வியூவே செம்மையா இருக்கும். அதனால அந்த இடத்துல இயற்கையோட அழகை ரசிக்க மறந்துடாதீங்க. அங்கிருந்து அதுக்கப்புறம் நம்மளை இன்னொரு ஃபால்ஸுக்கு நம்மளை கூப்பிட்டு போவாங்க. இந்த ஃபால்ஸுக்கு போறதுக்கு நம்ம ஒரு 30 மினிட்ஸ் ட்ரெக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பூம்பாறையில் இருக்கிற ஒரு பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ். இங்க நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். அங்கே ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் எங்களோட கேம்ப் சைட்டுக்கே வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு ஆர்ச்சரி, பேட்மிண்டன், ஊஞ்சல்லாம் நிறைய இருக்கும். இல்லை நீங்கள் எங்களை மாதிரி ஆள்னா படுத்து தூங்குறதுக்கு ஹேம்காக்கும் இருக்கும். அதுவும் அந்த கிளைமேட்டுக்கு அந்த இடத்துல படுத்து தூங்கணும்னா செம்ம சொர்க்கமாக இருக்கும்.
இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறனால அட்வென்ச்சர் லவர்ஸ்க்கு மட்டும்தான் டென்ட் கேம்பிங்கிறது இல்லாமல் ஃபேமிலியோட வரவங்களுக்கும் இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது தான் அங்கேருந்த பர்ஃபெக்டான கிளைமேட்டை அப்படியே மாற்றுறதுக்கு மழை பயங்கரமாக பெஞ்சுது. இன்னும் பயங்கரமான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஒரு படி மேலே போய் சுட சுட சோறு ரெடி அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே வேற என்ன காம்போ வேணும்? சாப்பிட்றதுக்கு கீ ரைஸும் சிக்கன் குழம்பும் கொடுத்துருந்தாங்க. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு மந்தமாக உட்காந்துட்டு இருந்தோம். அந்த இடம் ஆல்ரெடி பயங்கரமாக குளிர்ந்துட்டு இருந்துச்சு. இது பத்தாதுன்னு அதுக்கு மேலே மழை வேற பெஞ்சனால இன்னும் பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சுது. இந்த இடத்துல சன்ரைஸ் எந்த அளவுக்கு அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு சன் செட்டும் செம்ம அழகாக இருக்கும். அதை பற்றி நான் சொல்கிறத விட நீங்களே வீடியோவில் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார் கேசிங் கூட பண்ணலாம். நம்ம சிட்டிஸ் மாதிரி இந்த இடம் பொல்யூட்டடாக இல்லாத காரணத்தினால ஸ்கை செம்ம கிளியராக இருக்கும். அதனால் நம்மளால் ஸ்டார் கேசிங் பண்ண முடியும். நாங்கள் அந்த இடத்துல ஸ்டார் கேசிங் பண்ணப்போ எடுத்த சில ஃபோட்டோஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். எப்போதும் கேம்ப் ஃபயர் போட்டு சுற்றி பேசி என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் அன்னைக்கு குளிர் காஞ்சிட்டே கேம்ப் ஃபயரில் பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு நைட் நம்ம எக்ஸ்ப்ளோரருக்கு செம பசியோ என்னமோ தெரியல. வீடியோவில் மிஞ்சினது இந்த சிக்கன் துண்டுகள் மட்டும்தான். இதுக்கப்புறம் நம்மளை நைட் ஜீப் சஃபாரி ஒன்று கூட்டு போவாங்க. இந்த ஜீப் சஃபாரியில் நம்ம அனிமல் சைட்டிங்ஸ்லாம் பார்க்கலாம், காரை விட்டு இறங்காமல். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் போனப்போ எங்களால் எந்த ஒரு அனிமல்ஸும் பார்க்க முடியல. ஒருவேளை உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில் சூரியன் ஹாய் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ட்ரெக் போவோம். இந்த ட்ரெக் எங்கே போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வியூ பாயிண்ட். இந்த இடத்துல இருந்து மலைகளும் சன்ரைஸ் வியூவும் வேறு லெவலில் நம்ம பார்க்கலாம். கண்ணை மூடிட்டு பூம்பாறையோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்ன்னு நம்ம இதை சொல்லலாம். கண்டிப்பாக தூரத்தில் உங்களால் உறைஞ்சு போன மேகங்கள் மாதிரி தெரிகிற மேகங்களை உங்களால் பார்க்க முடியும். இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. நீங்களே வீடியோவில் இந்த இடத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த டென்ட். இந்த டென்ட் பார்த்தீங்கன்னா மேலேயும் சரி கீழேயும் சரி ரெண்டுமே வாட்டர் ப்ரூஃப். அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாமல் குளிருக்கு எதமாக பொத்திட்டு தூங்குறதுக்கு இந்த புசு கம்பளியும் தருவாங்க. அதனால கம்ஃபர்டபுளாக அப்படி நிம்மதியாக நம்ம தூங்கலாம். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நம்ம டென்ட் ஓப்பன் பண்ணால் இப்படி ஒரு பயங்கரமான வியூ நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் ரெடின்னு சொன்னாங்க. என்ன சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தா மேகியும் சுட சுட பிரெட் ஆம்லெட்டும் அப்படி போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை செம்மையாக வெளுத்து கட்டணும். நீங்களும் எங்களை மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வீடியோலையும் நிறைய இடத்துல வந்திருக்கோம். அதனால் மறக்காமல் இவங்களை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வெள்ளக்கவிக்கு போகிறோம். அந்த ஜெர்னியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நம்பர் வேணுனாலும் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எவன் எக்ஸ்ப்ளோரருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. Until the next video, டாடா பாய். ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு இது